முதல்ல நம்ம பார்க்க போறது ரியல் எஸ்டேட். பார்க்கறதுக்கு மேகம் மாதிரி ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கிற இந்த ஏலியன் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. தப்பி தவறி தெரியாதனமா கூட ரொம்ப கியூட்டா இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உயிர் வாழவே முடியாது. மர்கியா சாலா தான். ஏன்னா இந்த ஏலியன் கிட்ட டிரான்ஸ்மியூட்டேஷன் பவர் இருக்கு. அதாவது தன்னை தொடுற இல்ல தன்னை ஊடுருவி போகக்கூடிய எல்லா உயிர்களையும் இதால வேற ஒரு சப்ஸ்டன்ஸாவோ இல்ல ஒரு மெட்டீரியலாவோ இல்லைன்னா ஒரு எலிமெண்டாவோ கூட இதால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பவர் அந்த ஏலியனோட கண்ட்ரோல்ல இருக்காது. ரேண்டமா தான் சூஸ் பண்ணும். அந்த ஏலியன் வந்து விருப்பப்பட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு அது வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு ஆப்பனன்ட் வந்து ஒரு மெட்டலாவோ இல்ல ஒரு எலிமெண்டாவோ மாறி உடஞ்சு போயிட்டாலோ இல்ல செதஞ்சு போயிட்டாலோ அவங்கள திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரவே முடியாது. நார்மல் ஃபார்முக்கு மாத்தவே முடியாது. ஏன்னா இந்த பவர் வந்து இந்த ஏலியனோட கண்ட்ரோல்ல இல்லாததுனால இந்த ஏலியனால அவங்கள திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு மாத்த முடியாது. அதனாலதான் இந்த ஏலியன் வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஏலியன்